ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சப்பாத்தி, பரோட்டா, பூரி இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி வெஜிடபிள் குருமா தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 4 கிராம்பு, ஒரு பே லீஃப், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல வெங்காயம் நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினாலே கரெக்டா இருக்கும். அடுத்ததா இதுல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா அடுத்ததா தக்காளி சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு 2 பழுத்த தக்காளியா மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய தக்காளி பழம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா ஒன்று சேர வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்க போறோம். அதாவது உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி இதுதான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் காலிஃப்ளவர், மீல் மேக்கர், பன்னீர் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதாவது ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா 1 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 2 ஸ்பூன் மல்லித்தூள். இது 1 ஸ்பூன் மிளகாய் தூள்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு சேருங்க. கம்மியாக சேர்த்தா கூட பிரச்சனை இல்லை, பத்தாட்டி நம்ம லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 1 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் 1 விசில் வந்தாலே கரெக்டாக இருக்கும். 2-3 விசில்லாம் வச்சுட்டிங்கன்னா காய் எல்லாமே குழஞ்சு போயிடும். அதனால 1 விசில் மட்டும் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரைமுடி தேங்காய், சின்ன தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 ஸ்பூன் கசகசாவும், ஒரு 7-8 போல முந்திரியும் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு குக்கர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்து ப்ரெஷருமே நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் காய்கறியுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டே நம்ம இந்த காய் வேக வைக்கிற போவே இதுலேயே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். பட் அதை விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ஏன்னா எப்போவுமே எந்த குழம்பா இருந்தாலும் சரி தேங்காய் சேர்த்து செய்கிற ஐட்டம் எல்லாமே தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு மாதிரி திரையாக ஆன மாதிரி ஆகிடும், திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் நான் காய் வேக வைக்கும்போது இதை சேர்க்கலை. ஸோ நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து நம்ம கசகசா, முந்திரி, பொரிகடலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால இது வந்து நல்ல திக்காகவே இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதாவது தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பரோட்டாக்கெலாம் சாப்பிட்றதா இருந்தால் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை பூரி, சப்பாத்தி இந்த மாதிரினா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதாவது இது வந்து நல்லா ஒரு கொதி வந்து இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் கொதிக்க வச்சாலே போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும் நம்மளுக்கு. இதாவது நீங்கள் குக்கரில் சேர்த்து விசில் வச்சிங்கன்னா அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்லலை. பட் என்ன இந்த திரைஞ்சு போன மாதிரி தேங்காய் எப்பவுமே சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு, அதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே நல்ல ரிச் லுக்கில் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா குருமா, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோன்னா நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன். ஸோ சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.